பவி இன்டகிரேட் ஃபார்ம் கிணறு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 2ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சோஜித் ஆடுகளுங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 2 பல் 4 பல் தரத்தில் வந்து தாய் ஆடுகள் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்துக்கிற விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான சோஜித் ஆடுகள் தான் வந்திருக்குங்க. இதில் முதல்ல நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு கிடாய் இருக்குங்க, 4 ஃபீமேல் இருக்குது. இந்த ஃபீமேல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா 2 பல் 4 பல் தரத்தில் இருக்குது. ஒன்று பல் போடாத இருக்குங்க. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ஃபீமேலுங்க. அனைத்துமே வந்து நார்த்துலேருந்து எடுத்தது தான். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. எடுத்து நம்ம இடத்துக்கு வந்து தான் பயிராகி குட்டி போட்டிருக்குங்க. குட்டிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிடா குட்டிகள் இருக்குதுங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 20, 22 கிலோ ஸ்டேஜில் இருக்குது. பாருங்க, இந்த 3 கிடா குட்டிகள் வந்து இப்போது இந்த தாயாடு கூடவே இருக்குது. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 2 குட்டிங்க. இந்த கொம்பு குட்டி 2 வந்து ஒரு ஆட்டும்பட குட்டி. அப்புறம் இன்னொரு மொட்டைக்குட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டும்பட குட்டிங்க. மொத்தமாக வந்து 3 கிடா குட்டிகள் இந்த 3 இருக்குங்க. இதில் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆட்டில் 2 குட்டி ஆடுகள் இருக்குங்க. அப்புறம் 2 ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து ஒரு 1 மாதம் இருக்குன்னாங்க சினையாகி. இன்னொரு ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் சினையாச்சுங்க. அது இன்னும் பல்லு போடாத ஆடு தான். இப்போ தான் பல்லு இன்னும் போடல. மொத்தம் 4 வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் தாங்க. எதையுமே வந்து நம்ம தனித்தனியாவெல்லாம் பிரித்து கொடுக்கல. ஒட்டுக்கா வந்து அப்படியே கொடுத்துர்லாம். அதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிடாய் ஒன்று இருக்குதுங்க. கிடாயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ ஸ்டேஜில் இருக்குது. 2 பல்லுங்க. அதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பின்னாடி பாருங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போஸ்ட்டில் எடுத்தோம் பார்த்தீங்களா? தலச்சேரியில் வந்து பல்லாடுற ஆடு ஒன்று, அது வந்து ரிமைனிங் நம்மகிட்ட இப்போ இது இருக்குங்க. இப்போ நம்ம ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு திரியிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வயசான ஆடு தாங்க. ஆடு நல்லா ஹெல்த்தியாக க்ரோத்தாக இருக்குது. ஒரு பல்லு தான் விழுந்துருக்குதுங்க. தண்ணி தீவனத்துக்குலாம் நல்லாயிருக்கு. அது இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது. இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டேவே எடுக்க வேண்டியது ஒரு நாள் டிலே ஆகிடுச்சுங்க. அதனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்குங்கிறனால வெளியில் போயாச்சு. நம்ம போகிறக்கே பார்த்தீங்கன்னா 3, 3:30க்கு மேலே தான் நம்ம இந்த பிளானிங் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். எடுத்துகிட்டு வரக்கு டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் ஒவ்வொன்றையும் நம்ம இண்டிவிஜுவலாக போட முடியல. இது பார்த்திங்கன்னா மேலுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சோஜத்தில் வந்து நல்லா தரமான 2 பல் மேலு. இதுவுமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் செட்டப்புக்காக 4 ஃபீமேல் 1 மேல் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த 4ல் பார்த்திங்கன்னா இந்த கிடா வந்து 2 பல்லுங்க. இதில் நம்ம நேரில் வந்து பார்க்குறது வந்து டேரெக்டாக வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஆடுகளில் ஏதாவது குறை இருக்கான்ட்டு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எந்த விதமான குறை இல்லைங்க. நாம் ஒரு ஃபார்ம் செட்டப் எடுக்கிறப்போ அதுலேருந்து 1 குட்டி 2 குட்டி நம்ம பிரித்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது தனியாக போய் மேய மாட்டேதுங்க. ஒரு ஃபார்ம்லேருந்து நம்ம ஒரு ஃபார்ம் எடுக்கிறோம். ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு குட்டி இண்டிவிஜுவல் எடுத்துகிட்டு போகிறப்போ அது கத்திக்கிட்டு தண்ணி எடுக்கிறது இல்லைங்க. நான் அதனால தான் வந்து டேரெக்டாக லாட்டாக எடுத்து லாட்டாக கொடுக்குறதுங்க. லாட்டாக கொடுக்குறப்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. தனித்தனியாக கொடுக்குறப்ப அது தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிற கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. இது போக பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு இதில் எடுத்த ஒரு மேல் ஒன்றுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 460, 470 பட்ஜெட்டில் வந்து நம்ம இப்போ சேல்க்கு கொடுக்கலாம். வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30, 32 கிலோ அந்த ஸ்டேஜ் வருங்க. நேரில் வந்து பார்த்து இதையே எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம எப்போ தீனி போட்டாலும் சரி, அந்த ஆடு எப்படியோ அதே மாதிரி தான் இது ஒன்று தாண்டிக்கிட்டு உள்ளே வந்து எப்பயுமே தீனி பிடிங்கி சாப்பிட்ருங்க. இப்போ நம்ம எடுத்த அந்த ஆடு அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் 4 பல் ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க. அதில் ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி, ஒரு ஆட்டுக்கு 1 குட்டி, மொத்தம் 3 குட்டி சேல்ஸுக்கு இருக்குது. இது டோட்டலாக வந்து நம்ம சேல் கொடுக்குறோம். 4 மணிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நல்லா மேய்ஞ்சிருச்சுங்க. வயிறு நம்பிக்கிச்சு. வயிறு நம்பங்காட்டி பார்த்திங்கன்னா குட்டியெல்லாம் போய் படுத்துக்குச்சுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பல்ல பார்க்குறக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, புரியுதுங்க. அது நம்ம ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஒவ்வொரு ஆடுகளையும் நான் பிடிச்சி என்ன ஸ்டேஜுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடுங்க. இதில் இருக்கிற கிடா குட்டிகள் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இதில் இருக்கிறதுலே வேணாலும் நம்ம ப்ரீடிங்க்கு வேணாலும் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. இது அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றையுமே. நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குதுங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும்னாலும் சரி, இல்லை புக் பண்ணுறனாலும் சரிங்க, ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 9843197143 இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுகளாக இருந்தாலும் சரி, குட்டிகளாக இருந்தாலும் சரிங்க, புக்கிங்க்கு வந்து எதாக இருந்தாலும் ஒரு 1000 வந்து நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணி ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு 3 நாள் தான் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. அதுக்கு மேலே வந்து எடுக்கலைன்னு நம்ம சேல் பண்ணிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தூரத்தில் புக் பண்ணுறீங்க. வாரக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லி 1 மாதம் 1.5 மாதம் டிலே ஆயிடுது. அந்த 1 மாதம் 1.5 மாதம் வந்து நம்மளால் அதை வச்சு பராமரிக்க முடியாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனுக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள்.